இப்போ இதில் இருக்கிற கேமரா ஐகான் கிளிக் செஞ்சா நம்முடைய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்ட் அப்டேட் ஆகிருக்கக்கூடிய அவதார் அப்படின்ற புதுசாக வந்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பற்றி பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருடைய வாட்ஸ்அப்லையுமே இது நாள் வரைக்கும் அக்கௌண்ட், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, சேட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் தான் வரிசையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், அந்த ப்ரைவசி, அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு இடையில அவதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம முதல்ல மொபைலில் கொண்டு வரதுக்கு உங்கள் பிளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாதான் இந்த அவதார் புதுசா வந்துருக்க ஆப்ஷன் உங்க மொபைல் வாட்ஸ்அப்ல அப்டேட் ஆகும். சோ இத பயன்படுத்தி நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அவதார் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா இதிலே போட்டிருப்பாங்க கிரியேட் எடிட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு. உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு பதிலாட்டு நீங்கள் அவதார் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி வித்தியாசமான முறையில் அவதார்ஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே உங்களுக்கு கிரியேட் யுவர் அவதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ அதிலே போட்டிருப்பாங்க மீட்டா மூலமாக உங்களுக்கு அவதார் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பெர்சனலைஸ் யுவர் அவதார்ஸ் அப்பியரன்ஸ், அப்புறம் ஷேர் ஹவ் யூ ஃபீல் யுவர் அவதார் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் செட் யுவர் அவதார் as your profile photo. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் இருக்கும். கெட் ஸ்டார்டட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல உங்களோட ஸ்கின் டோன் செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் டோன்ஸ்ல வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் டோன்ஸ் என்ன அந்த ஸ்கின் டோன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாட்டும் உங்களுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன, ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஹேர் ஸ்டைல், உங்களுக்கு விருப்பமான ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மேல் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஹேர் கலர். ஸோ இதுல நமக்கு ஒரு தேவையான ஒரு கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் இதோட ஃபேஸ் ஷேப். சோ உங்களோட ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஷேப் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபேஸ் லைன்ஸ், அப்புறம் இதுல வந்து ஐ ஷேப். சோ உங்களோட ஐஸ் எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இதுல வந்து ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் ஐ கலர். சோ அதுலயே உங்க ஃபேவரட்டான ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ மேக்கப். அடுத்தது ஐப்ரோஸ் ஷேப். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐப்ரோ ஷேப் இருக்கும். சோ அதுல நமக்கு விருப்பமான ஒரு ஐப்ரோ ஷேப் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு விருப்பமான ஐப்ரோ கலர், ஐப்ரோ ஷேப்பு, நம்மளுடைய ஃபேஸில் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபேஸுக்கு ஈக்குவலான ஒரு கலர் வந்து நம்ம கரெக்டாக வரணும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி இதை வச்சிருப்பாங்க, அதாவது இந்த பொட்டு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இந்த ஃபீமேல்ஸுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி சில பேர் வந்து கிளாஸ் போட்டிருப்பாங்க, அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. கிளாஸ் போடாதவங்க எந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த வந்து ஃபுல் ரவுண்டடா இல்லை மேலே இருக்க ஃப்ரேம் மட்டும் இருக்கும், கீழே கிளாஸ் இருக்கும், இதில் வந்து சிம்பிளாட்டு உள்ள டயகனல் ஷேப்பா, இந்த மாதிரி நமக்கு ஃபேஸுக்கு ஈக்குவலாட்டு நம்ம ஃபேஸ் கரெக்டா அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட கலர் ஷேப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் இருக்கும். ஸோ டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் உங்களுடைய ஃபேஸ் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி வந்திருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கேமரா அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டன் இருக்கும். டன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாட்டு எல்லாம் ஓகே தானப்பா அப்படின்னு கேட்குது. ஸோ ஓகேன்னா ஓகே கொடுத்துக்கலாம், சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் எடிட் பண்ணணும், இன்னும் நம்ம அழகாக மெருகு ஏற்றணும் கீப் எடிட்டிங்ல போய் தேவையான எடிட்டிங் நம்ம பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ சாம்பிளுக்கு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ சாம்பிள் தான் சொல்லி தந்துக்கிறேன். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் யுவர் அவதார் இஸ் பீங் அப்டேட்டட் வருது. சோ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சோ இதுல உங்களுக்கு ப்ரௌஸ் ஸ்டிக்கர்ஸ், கிரியேட் ப்ரொஃபைல் போட்டோ, டெலிட் அவதார் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த அவதார் உங்களுக்கு எடிட் பண்ணணும், இந்த அவதார் வேண்டாம், நம்ம ஷேப் நம்ம சரியில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் புதுசாக உங்களுக்கு எவ்வளவு தடவை வேணாலும் நம்ம வந்து அவதார்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் கிரியேட் ப்ரொஃபைல் போட்டோ நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த போட்டோ வந்து நம்ம செட் பண்ண அவதார் வந்து நம்முடைய ப்ரொஃபைல் போட்டோ வந்து லோடிங் ஆகி செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்ம செலக்ட் பண்ண அவதார் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃபீலிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ், இந்த மாதிரி மட்டும் யோசிக்கிறது மாதிரி, ஸ்மைல் பண்ணுற மாதிரி, இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபீலிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய மூடு பொறுத்து நீங்கள் அழகான முறையில் உங்களோட அவதார்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து இந்த செலக்ட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கலர்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்கும். டிக் மார்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்டேட்டிங் ப்ரொஃபைல் போட்டோ வரும். சோ இப்போ நம்ம பேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்
ஸோ இப்போ நம்ம பேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம செலக்ட் பண்ண அந்த அவதார் நம்முடைய ப்ரொஃபைல் போட்டோ செட் ஆகும், பார்க்க அட்டகாசமா இருக்கும். ஸோ ஓகே, நாம அந்த அவதாரை வந்து நம்முடைய ப்ரொஃபைல் போட்டோ செட் பண்ணோம். ஸோ நமக்கு இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நாம அந்த ப்ரொஃபைல் போட்டோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோவுக்கு நம்ம ஆட் எடிட் பண்றதுக்கு நார்மலாக இதை நம்ம கிளிக் பண்ணணும். கேமரா ஐக்கான கிளிக் பண்ணா கேலரியில இருந்து ஏதாவது போட்டோ செலக்ட் பண்ற ஆப்ஷன் தான் வரும். ஆனா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, கேலரி, அவதார் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவதார் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டெப்புக்கு பேரும் நம்ம இந்த மூடு பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்ல, செலக்ட் பண்ணோம்ல, அந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸ்டிங் பண்ற மாதிரி, ஹாப்பினஸ், சிரிக்கிறது மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி. அதில் உங்களுக்கு இதில் எந்த அவதார் வேணுமோ புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் மார்க் இருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த புதிய அவதார் போட்டோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சிம்பிளான மேட்டர், சூப்பரான ஒரு அப்டேட் இது. ஸோ இந்த அப்டேட் வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு பாருங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மொபைலுமே வாட்ஸ்அப் பீட்டா தான். இதுல இந்த மொபைல் எனக்கு அப்டேட் ஆயிருக்கு, இதுல வந்து எனக்கு அப்டேட் ஆகல. பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி நான் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தேன் அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு கீழே பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் பீட்டா தான், அக்கௌண்ட்டுக்கு கீழே அவதார் இருக்கு, அதுக்கு கீழே தான் பிரைவசி இருக்கு. ஸோ அதனால வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸுக்கு படிப்படியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நார்மல் வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும் வர்றதுக்கு. ஸோ அதனால இந்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். மதுரைக்கும் பை பாய்.